தமிழக வெற்றிக் கழகம் அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அதே போன்று விஜய் மற்றும் அவருடைய கட்சி குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் நாம் ஒட்டுமொத்த கேள்விகளையும் வடிவமைத்திருக்கின்றோம். அதில் நாம் கேட்ட முதல் கேள்வி, அதற்கு மக்கள் கொடுத்த பதில் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம மக்கள்கிட்ட கேட்ட பல கேள்விகளில் மிக முக்கியமான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, யாரை போல் தமிழக அரசியலில் வருவார் விஜய் அப்படிங்கிற கேள்விதான் முதல் கேள்வியாக நாம் அதில் கேட்டிருந்தோம். ஏன்னா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்திருக்காரு அப்படின்னா அவர் யாரை போல அவர் அரசியலில் வருவார் அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு. இந்த கேள்வி மக்கள் மத்தியிலும் அதிகமாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு மக்களும் பலவிதமான பதில்களை கொடுத்திருக்காங்க. யாரை போல் தமிழக அரசியலில் வருவார் விஜய் என்ற கேள்விக்கு நாம ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். அதுல எம்ஜிஆர், விஜயகாந்த், கமல்ஹாசன் கருத்து கூற விருப்பமில்லை என்று 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்திருந்தோம். அதுல தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் யாரை போல் வருவார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு எம்ஜிஆரை போல் விஜய் வருவார் என்று கிட்டத்தட்ட 39 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. எம்ஜிஆரை போல விஜய் தமிழக அரசியலில் வருவார் என்று 39 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதற்கு பிறகு கொடுத்த நம்ம ஆப்ஷன் தான் மிக முக்கியமான ஆப்ஷன். சமீபத்தில் அரசியல் களத்துக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் விஜயகாந்த். விஜயகாந்தை பொறுத்தவரையிலும் விஜயகாந்தை போல விஜய் அரசியல் வருவார் என்று கிட்டத்தட்ட 42 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே போன்ற கமலஹாசன், மக்கள் நீதி மையம் என்ற கட்சியின் மூலமாக கட்சியை தொடங்கி வந்திருக்கக்கூடிய கமலஹாசனை போன்று விஜய் தமிழக அரசியல் வருவார் அப்படின்னு 9 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ எம்ஜிஆரை போன்று 39 விழுக்காடு மக்கள், விஜயகாந்தை போன்று 42 விழுக்காடு மக்கள், கமலஹாசனை போன்று விஜய் வருவார் என்று 9 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி கூற எங்களுக்கு கருத்து எதுவும் இல்லை, கருத்து கூற விருப்பம் இல்லை என்று கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த கேள்விக்கு நம்ம கொடுத்த 4 ஆப்ஷன்ல மக்கள் ரொம்ப தெளிவா பதில் கொடுத்திருக்காங்க. அதுல அதிகமான பதில் அப்படிங்கிறது விஜயகாந்தை போன்று விஜய் அரசியல் வருவார் என்ற பதில் மக்கள் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய விளக்கம் என்னங்கிறத சொல்லலாம். கண்ணன், உங்களுடைய கருத்து. விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை அந்த ஒரு இளைஞர்கள் மற்றும் அந்த மாணவ மாணவிகள் அது போன்ற ஒரு குறைந்த அந்த வயது உடையவர்கள் தான் அந்த விஜய் ரசிகர்களாக இருக்கிறாங்க. அவங்க எம்ஜிஆரை பார்த்துருக்க முடியாது, அதனால் அந்த கட்சியை தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்க பார்த்தது இந்த 2005 விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு வந்ததை அந்த ரசிகர்கள் பார்த்துருக்கிறதுனால விஜயகாந்த் இப்போ நடிகர் விஜய் விஜயகாந்த் அளவுக்கு தான் அந்த எதிர்க்கட்சி அளவுக்கு அவர் வரணும், அதுக்கப்புறம் நீண்ட தொலைவு அவர் பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்குதுன்னு பார்க்குறேன். இன்னொன்று எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் இடையேயான அந்த வித்தியாசங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 தான் இருக்குது, ஒரு 4% தான் இருக்குது. இந்த 4% வித்தியாசம் என்பது விஜயும் விஜயகாந்தை விட ஒரு பாப்புலர் நடிகர், விஜயகாந்த் அளவுக்கு விஜயகாந்தை விட ஒரு பெரிய நடிகராக தான் இருக்கிறார், மார்க்கெட்டில் ஒரு உச்சத்தில் இருக்கிறார். அதே போல் எம்ஜிஆரும் அந்த மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது அவர் அரசியலில் வராரு. ஆனால் அதற்கான அவர் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியில் இருந்து அவர் 72 ஒரு 5 வருடம் பயணித்து 77 தான் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறாரு. அதே போல் 2005 விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கி ஒரு 10% வாக்குகள் வாங்கி அதற்கு பிறகு பல்வேறு கூட்டணிகளில் அவர் மாறி மாறி தான் கடைசியாக அவர் எதிர்க்கட்சி தலைவராகி அதோடு அவருடைய அரசியல் பயணம் நிறைவு பெறுற மாதிரி இருந்தது. இப்போ இருந்தாலும் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் பண்ணுறாங்க. அதுபோல் இந்த கருத்து கணிப்பு மூலமாக நடிகர் விஜய் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. 2026 ஆட்சியை பிடிப்பாரா என்ற நமது கருத்து கணிப்புக்கு இது ஒரு முதல் விடையளிப்பது போல இந்த முடிவு தெரிவிக்குது. இப்பதான் ஓட ஆரம்பிச்சிருக்காரு, என்ன செய்வார்னு. இதுல சுவாரஸ்யமான சில தகவலையும் குறிப்பிடணும். தென் மண்டலங்களில் நம்முடைய நிருபர்கள் களத்துக்கு சென்ற பொழுது சரத்குமார் குறித்தும் நீங்க சரத்குமாரை கேட்கல அப்படின்னு, நீங்க சரத்குமார் சொல்லுங்க, நாங்க கருத்து இல்லை சேர்த்து சரத்குமாருக்கு நாங்க கொடுக்குறோன்னு எவ்வளவு பேர் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். சரத்குமாருக்கு ஒருவர் கூட சொல்லவில்லை என்பதுதான் சற்று அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது எனக்கு. ஏன்னா சரத்குமாரும் ஒரு பிரபல நடிகராக இருந்து வந்தார், ஆனால் அரசியலில் பெரிய அளவு சோபிக்கவில்லை. அவருடைய அடிக்கடி கட்சித்தாள் மாற்றங்கள்லாம் அதில் எதிரொலிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவருக்கு கிட்டத்தட்ட யாருமே சொல்லலை என்றது ஆச்சரியமாக இருந்தது. தென் மண்டலங்களில் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர் என்று எதிர்பார்க்கப்பட்டவர், ஆனால் அது பெரிய அளவு எடுபடவில்லை என்பது தான் தெரிந்தது. கருத்திலிருந்து அந்த கருத்துக்கு கொடுத்துடணும், ஆனால் வாய்ப்புகள் அவருக்கு யாருமே வாக்களிக்கலைன்ற மாதிரி தான் இல்லை பதிவாது.